ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். காத்திடுவாய் காத்திடுவாய் கந்தா குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன். புவன குருநாதா போற்றி போற்றி கந்தா போற்றி போற்றி முருகா போற்றி அருமு அருமுருகா போற்றி அருள்பதம் தருவாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் நின்றிடுவாய். வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். செவ்வாய்க்கிழமை இன்று 7/1/2025. இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமி திதியானது நேற்று மாலை 6:57 மணி முதல் இன்று மாலை 4:23 வரை நீடித்து இருக்கிறது. அதனால் இன்று நாம் செய்ய வேண்டிய சின்ன முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவர் வழிபாடு செய்வது தான். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பைரவ சந்நிதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பைரவர் சந்நிதிக்கு செவ்வாழையும் செவ்வரளையும் கொண்டு போய் கொடுத்து அங்கே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாங்க. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள். வளர்பிறை அஷ்டமியில் நம்ம பைரவர் வழிபாடு, வாராகி வழிபாடு தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நல்ல நாள் கிடையாது, இன்றைக்கி ஒரு புது பூஜைகள் எல்லாம் நம்ம ஆரம்பிப்பது நல்லது கிடையாது அப்படின்னு நினைப்பீங்க. அஷ்டமி நவமி அப்படிங்கிறதுல நம்ம சுப நிகழ்ச்சிகள், அதாவது நம்ம வீட்டுக்கு உரிய சுப நிகழ்ச்சிகள், ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குறது, நகை வாங்குறது, பட்டுப்புடவைகள் வாங்குறது, இதெல்லாம் தான் செய்யக்கூடாதே தவிர இறை வழிபாட்டுக்கு நம்ம என்ன வேணாலும் இந்த அஷ்டமி நவமி திதிகளில் செய்யலாம். அதுவும் இந்த வளர்பிறை அஷ்டமியில் நம்ம முருகனை வேண்டி சொந்த இடம் வேண்டும், சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய வழிபாட்டை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை செய்வது அப்படிங்கிறது நல்ல பலன் தரும். இதை தொடர்ந்து 6 வாரம் செய்தாலே உலகத்திலே ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு கேட்டால் 2. என்னென்னா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ராசஸ் குறைஞ்சது 1 வருஷத்தில் இருந்து கல்யாணம்னாலும் சரி, அந்த பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற அந்த எல்லாமே அரேஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்தை பார்த்து அதை ரெஜிஸ்டர் செஞ்சு சரியான ஒரு பூமி பார்த்து பூஜை போட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த வீட்டுக்கு ஒரு வீடாக இருந்தாலும் சரி, 2 மாடி வீடாக இருந்தாலும் சரி, வாசக்கால் வைக்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எந்தவித தடையும் இல்லாமல் அதை வெற்றிகரமாக முடித்து அதை ப்ராசஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய வேலை. அதனால தான் இது 2யுமே ரொம்ப சவாலான விஷயங்கள்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டை கட்டிப்பார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறத நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசையும் கூட. தங்களுடைய வாழ்நாளில் தாம் இருப்பதற்கு ஒரு சின்ன வீடாவது நம்ம கட்டிக்கணும். ரொம்ப பெருசாக ஆகா ஓகோன்னு இல்லாட்டினா கூட 2 ரூம் வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வீடு கட்டணும்னு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு மிக மிக முக்கியமான அருள் யார்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் கிரகத்துக்கிட்ட இருந்து தான் வரணும். அந்த செவ்வாய் பகவான் தான் பூமி காரகன். அதனால் பூமி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். செவ்வாய் பகவானோட அதிதேவதி துர்க்கை அம்மனும் முருக கடவுளும் தான். அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க, நெய் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொந்த வீடு வேணும்னாலும் சரி, உங்களுக்கு கடன் தீரணும்னாலும் சரி, நோய் தீரணும்னாலும் சரி, வழக்கு தீரணும்னாலும் சரி, செவ்வாய் பகவானோட அருள் நமக்கு நிச்சயமாக வேணும். எத்தனை பேர் வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் போய் இருக்க முடியாமல் நிறைய பிரச்சனைகள், சில பேர் இடம் வாங்க முடியாமல், அதே மாதிரி ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு மேற்கொண்டு அவங்க எதுவுமே எங்களால் கட்டடம் எல்லாம் எழுப்பிட்டோம், அப்படியே நாங்கள் ஒரு பூச்சி வேலை பூசிட்டு பெயிண்ட் அடித்தா போதும் அப்படியே நிற்கிது அப்படின்னு எத்தனை பேர் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நிறைய வில்லங்கங்கள், இந்த இடமே உங்களது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க எத்தனையோ பேர். விதவிதமான பிரச்சனைகள் இன்னைக்கு பார்க்குறோங்க. ஒரு ரயில்வே வருது, மெட்ரோ வருது, அந்த வீடு நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பல ப்ரெஷர், நிறைய பிரச்சனைகள் இந்த வீடு சம்மந்தமாக வரும். இது எல்லாத்தையும் நம்ம கடந்து ஒரு நிம்மதியான வீட்டில் வாழணும்னா முருகருடைய அருள் நமக்கு கட்டாயமாக வேணுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய வழிபாடு மிக மிக எளிய வழிபாடு.
இதை நீங்கள் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி இது மட்டும்தாங்க. இதை விட நம்முடைய சொந்த வீடு பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேறு எதுவுமே இல்லைங்க. இது வந்து நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து வளர்பிறை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கூட நீங்கள் தாராளமாக அதாவது இரவு 8 to 9 மணி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நீங்கள் கணக்கில் வச்சுக்குங்க. இப்போ பெண்கள் ஒரு வாரம் செய்ய முடியல, இல்லை ஏதாவது ஊருக்கு போயிட்டோம், இல்லை நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு வச்சுக்கலாங்க. இதை நீங்கள் செய்யும்போது நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சு இருக்கணும். அசைவம் சாப்பிடக்கூடாது. எந்தவித தீட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. இறப்பு தீட்டோ பிறப்பு தீட்டோ அல்லது மாதவிடாய் தீட்டோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வாரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் முதல் முறை நீங்கள் ஆரம்பிக்கும் போது வளர்பிறையில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல பலன் தருங்க. உங்களுக்கு நீங்கள் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க, அல்லது வந்து ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து துவரம்பருப்பை வந்து நீங்கள் அதில் பரப்பி வச்சுக்கோங்க. அந்த துவரம்பருப்பை பரப்பி வச்சு அது மேலே நல்ல ஒரு எலுமிச்சம்பழம், எந்த ஒரு புள்ளிகளோ இல்லை வந்து ஏதாவது வந்து உடஞ்ச மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பழுத்த ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நீங்கள் சிகப்பு கலரு மார்க்கரில் நான் சொல்கிற நம்பரை எழுதுங்க. என்ன அப்படின்னா, இப்போ இதில் எழுதக்கூடியது 64, 67, 56 அப்படிங்கிற இந்த 6 நம்பரையும் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதிருங்க. எழுதின எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அங்கேயே முருகர் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து அந்த துவரம்பருப்போடு அப்படியே வந்து பூஜை அறையில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே அந்த 8 to 9 அந்த செவ்வாய் ஹோரையில் அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். அல்லது வந்து சாதம் எலுமிச்சம்பழம் சாதம் இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி துவரம்பருப்பையும் வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை தூக்கி வீசிடக்கூடாது. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 6 வாரம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வீடு வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு வீடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து சரியாக போயிடுங்க. தேவையானது திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் துவரம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க. பவுல் இல்லைன்னா ஒரு சின்னதாக தட்டு கூட எடுத்துக்கோங்க. அதில் துவரம்பருப்பை பரப்பி அதில் வந்து இந்த நல்லா பழுத்த புள்ளிகள் இல்லாத அழுகி போன மாதிரி இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக எடுத்து அதில் வந்துட்டு நான் இப்போ சொன்ன நம்பரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை முருகனுடைய காலடி பாதத்தில் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. தீப ஒளியை பார்த்து உங்களுக்கு வீடு பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை வீடு வேணும், இடம் வாங்கணும் முயற்சிகளை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அதை மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தங்கு தடையுமே இல்லாமல் உங்களுக்கு வீடு அப்படிங்கிறது அமையும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.